ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த்தி லைஃப் தமிழ். உங்கள் உடம்புல ரத்தம் இல்லையா, ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப குறைவாக இருக்கா, தெம்பு இல்லையா, நான் சொல்கிற இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே வாரத்திலே ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப வேகமாக அதிகரிக்க செய்யும். அந்த ரெமடி செய்யறதுக்கு இந்த மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. பீட்ரூட் பொடியாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு குட்டி கப்பில் நான் எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு வச்சும் சாப்பிட்லாம். நான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். பீட்ரூட்டை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால ரத்தம் நல்லாவே விருத்தி ஆகும். அடுத்ததாக நம்ம பீட்ரூட் எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கேரட் எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பீட்ரூட் கேரட் ரெண்டுத்தையுமே தோல் சீவிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி சேர்க்கறதுனால நம்மளுடைய உடல் எடையும் குறையும். அதாவது நம்ம பீட்ரூட் அதிகமாக சாப்பிடும் பொழுது நம்மளுடைய வெயிட் கெயின் ஆகும். இது கூட இஞ்சி நம்ம சேர்க்கும் பொழுது நம்மளுடைய வெயிட்டும் லாஸ் ஆகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த இஞ்சி தாங்க. கெட்ட கொழுப்புகளை கரைச்சி நல்ல கொழுப்புகளை சேர்க்கறதுக்கும் தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றத்துக்கும் இந்த இஞ்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அஜீரண கோளாறுகளையும் சரி செய்யும். இப்போ இந்த பீட்ரூட் கேரட் இஞ்சி இதை நம்ம துருவிக்கலாம். துருவிட்டு அதாவது தண்ணி விடாமல் அரைச்சாலே உங்களுக்கு துருவுனா மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. எதுக்காக நான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம துருவுனா மாதிரி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன்னா, நாம் நறுக்கி போட்ட அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மைய அரையணும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காதீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்கன்னு சொன்னேன். இதை நாம் அப்படியேவும் குடிக்கலாம். ஆனால் வடிகட்டிட்டு குடித்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே குடித்தா வாயிலெல்லாம் தட்டுப்படும். அதனால் நான் வடிகட்ட போகிறேன். வடிகட்டுறதுக்காக ஒரு கிண்ணத்தில் நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அரைச்ச இதை சேர்த்துக்கலாம். இந்த ஜாரில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கலந்து சேர்த்துக்கோங்க. வீணாக்க வேண்டாம். இப்போ ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே இறங்கிடும். இந்த திப்பி நமக்கு தேவை கிடையாது. இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் பிழியறதுக்காக நான் 1/4 பாகம் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதையும் இந்த வடிகட்டிலே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிட்டால் அதில் இருக்கக்கூடிய கொட்டைகள் எல்லாமே அந்த ஜூஸில் இறங்காமல் இருக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா மறுபடியும் வச்சு ஸ்பூனை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா வடிகட்டி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். பாருங்கள், பீட்ரூட் கேரட் வச்சு கொஞ்சமாக இஞ்சி எலுமிச்சம்பழம் சாறு சேர்ந்து நம்ம ஜூஸ் தயாரிச்சிருக்கிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பீட்ரூட்லேயும் சரி கேரட்லேயும் சரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இஞ்சிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதுபோல் எலுமிச்சம்பழம் சாறுலேயும் இருக்குது. ஆனால் 200 ml அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டால் போதும். இதை நான் வேறொரு கிளாஸில் மாற்றி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கிளாஸ்க்கு மாற்றி விட்டுட்டேன். இது கரெக்டாக 200 ml பிடிக்கக்கூடிய கப்பு தான் இது. இதை நீங்கள் தினந்தோறும் தயார் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் கூட குடிக்கலாம். இதில் நான் இனிப்புக்காக எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு இனிப்பு இருந்தால் தான் உங்களால் குடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 துண்டு கருப்பட்டி இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு சாப்பிட்லாம். நான் எப்போவுமே எதுவுமே சேர்க்க மாட்டேன், அப்படியே தான் நான் சாப்பிடுவேன். அதனால தான் நான் இது வரைக்கும் இனிப்பே சேர்க்கலை. இதை தினந்தோறும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம், இல்லை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகும் குடிக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் 1 வாரம் குடிச்சு பாருங்கள். குடிச்சிட்டு நீங்கள் ஹீமோகுளோபின் டெஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு அதிகரிச்சிருக்கும். உங்கள் உடம்புலையும் நல்ல தெம்பாக நல்ல சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.